அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றும் நேரத்தில் நேரலை துண்டிக்கப்பட்டுள்ளது. விடிய அரசின் இந்த அராஜகம் குறித்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சட்டப்பேரவையின் நிகழ்வுகள் எதிர்க்கட்சி பேசுவதை தொடர்ந்து நேரலை துண்டிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கையில் திமுக அரசு உச்சக்கட்ட ஒரு ஜனநாயக படுகொலையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு சில கேள்விகளை எழுப்புகிற போது நேரலையை உடனடியாக துண்டிக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அந்த பல்வேறு கேள்விகள், அதே போன்று செல்லூர் ராஜு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காதது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசி வருகிறார். நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்குத்தான் இந்த ஜனநாயகத்துடைய படுகொலையை திமுக அரசு தொடர்ந்து நேரலையை துண்டித்து செய்து வருகிறதாக நம்பிக்கையில்லாத தீர்மானம் குறிப்பாக சபாநாயகர் மீது கொண்டு வரப்பட்டது. அந்த அவர் ஏற்கனவே தொடர்ந்து ஒருதலை பட்சமாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் போன்று செயல்பட்டு வருகிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இன்றைக்கும் அந்த நேரலை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் பேசுவதை தொடர்ந்து நேரலை துண்டித்து உச்சக்கட்ட ஒரு ஜனநாயக படுகொலையை திமுக அரசு செய்திருக்கிறது. தற்போது சட்டமன்றத்திலே பேசி வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 6100 கிலோமீட்டர் கிராம சாலைகளை 2200 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என கூறிவிட்டு முதற்கட்டமாக 120 கோடி ஒதுக்கியுள்ளீர்கள், 2020 கோடி செலவில் சாலையை மேம்படுத்த முடியுமா என எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு கேள்வி கேட்கிறார். ஆனால் அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நேரலை துண்டிக்கப்படுவது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார். 7700 கோடி செலவில் பள்ளி மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு 2400 கோடி செலவில் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு பணம் ஒதுக்கப்பட்டும் பள்ளிகள் சிதலமடைந்து காணப்படுவதாகவும், அதே போன்று பல்வேறு இடங்களில் மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கும் போது பள்ளிகள் அந்த ஸ்லாப்பிங் மற்றும் பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுவதை தொடர்ந்து செய்திகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக பார்க்க முடிவதை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். செல்லூர் ராஜு தன்னை பேச விடுங்கள் என சபாநாயகரிடம் தொடர்ந்து அவர் பேசுகிற போது அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்கிற திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் போலவே சபாநாயகர் அப்பாவு தொடர்ந்து செயல்படுவது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரிகள், அதே போன்ற கட்டிடங்கள், சாலை உள்ளிட்ட மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட சட்டமன்றத்திலே அவரிடம் பேசுவதற்கு அனுமதி என்பது தொடர்ந்து ஒரு முறையீடாக கேட்க வேண்டிய அவலம்தான் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அவரை அமர வைத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை சபாநாயகர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் அதிக பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டது, நிறைய பள்ளிகளுடைய கட்டிடங்கள் கட்டப்பட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அம்மா அவர்களுடைய 10% கூட அவர்கள் பல்வேறு நிலைகளில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் 51,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரே நாளில் 20,000 ஆசிரியர் பணியிடங்களை அம்மாவுடைய ஆட்சியில் நிரப்பினார்கள் என்று பெருமிதத்தோடு சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சுட்டிக்காட்டி புள்ளி விவரங்களோடு பேசி வருகிறார். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் எங்களுடைய உறுப்பினரை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டி சபாநாயகருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தற்போது நேரலை தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்றம் என்பது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதி சார்ந்து, மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து, மாணவர்கள் நலம் சார்ந்து, தொழிலாளர்கள் நலம் சார்ந்து, விவசாயிகள் நலம் சார்ந்து, நெசவாளர்கள் நலம் சார்ந்து, ஏழை எளிய மக்களுக்கு நலன் சார்ந்து வைக்கக்கூடிய
பல்வேறு கோரிக்கைகளை விவாதிப்பதும் அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கும் தான் சட்டமன்றம் செயல்படுகிறதே தவிர ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய புகழ்பாடுவதற்குரிய மன்றமாக சட்டமன்றம் தற்போது செயல்படுவதை வேடிக்கை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை தொடர்ந்து நேரலை துண்டித்து உச்சகட்ட ஒரு அராஜகம் என்பது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் கூட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பேசுகிற போதே கூட நேரலை என்பது துண்டிக்கப்பட்டு உச்சகட்ட ஒரு ஜனநாயக படுகொலையை திமுக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்லூரிகளுடைய தரம், கல்வியினுடைய வளர்ச்சி, மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் எல்லாம் எப்படியெல்லாம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது, எப்படியெல்லாம் அது முதலிடத்தில் இருந்தது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த கட்டிடங்களுடைய தரம், அதே போன்று அதனுடைய பராமரிப்பு உள்ளிட்டவற்றையெல்லாம் எவ்வளவு செய்யப்பட்டது என்பதை புள்ளி விவரங்களோடு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எடுத்து கூறி வருகிறார். ஒரே நாளில் 20,920 ஆசிரியர் பணிகள் இருக்க வேண்டும் என்கிற நியமன ஆணைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் கல்வியினுடைய தரம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி முடியடைய ஓராண்டே இருக்கக்கூடிய நிலையில் இப்படி பல்வேறு நிலையில் குறிப்பாக ஈடுபடாத திட்டங்களை, அதற்கான அறிவிப்புகளை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் எப்படி விமான நிலையம் கட்டி முடிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக விமான நிலையம் கட்டுவதாக திமுக அரசு சட்டப்பேரவையிலே அறிவித்திருக்கிறது. விமான நிலையம் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு செயல் என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அறிவிப்பு என்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய செயலாக திமுக அரசினுடைய அறிவிப்புகள் இருக்கிறது. மக்களுக்கு தேவையான மக்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான, ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவிப்பதை விட்டுவிட்டு இப்படி செய்ய முடியாத, அதாவது செய்ய வாய்ப்பே இல்லாத திட்டங்களை எல்லாம் அறிவிக்கக்கூடிய அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். திமுக அரசு இன்னும் முடிவெடுப்பதற்கு ஓராண்டு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்படி ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் கட்டி முடிக்க முடியும் என்கிற ஒரு அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றக்கூடிய, திசை திருப்பக்கூடிய செயல் என்பதை அவர் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார். கல்வி வளர்ச்சியிலே பல்வேறு நிலைகளில் பின்தங்கி கிடக்கிறது. கட்டிடங்கள் எல்லாம் பாழ்பட்டு கிடக்கிறது. பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விடுகிறது. மாணவர்களுடைய பாதுகாப்பு என்பது உயிருக்கு அச்சுறுத்தலாக கட்டிடங்களுடைய நிலை இருக்கிறது. இவற்றையெல்லாம் பராமரிக்க, இவற்றையெல்லாம் கட்டி முடிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு சுட்டிக்காட்டி பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக சட்டமன்றத்தினுடைய நேரலை காட்சிகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் தற்போது என்ன நடைபெறுகிறது என்பதை தெரியாமல் தடுத்துவிட்டு இப்பிறகு எதற்காக இந்த சட்டமன்றம் நடத்தப்பட வேண்டும், சட்டமன்றத்தில் எதற்காக இது போன்ற கேள்விகள் எழுப்ப வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகள் எதற்காக விவாதிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்து வருகிறது. தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீண்டும் தன்னுடைய உரையை துவக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து நேரலை துண்டிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.